ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சூப்பரான பன்னீர் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு கம்மியாக எண்ணெய் சேர்த்தாலே போதும். நம்ம சேர்த்துற எண்ணெய் அப்படியே வெளியே வந்துடும். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் பண்ண போகிறது எக் பொடி மாஸ் மாதிரியே தான் இருக்கும். முட்டை பொரியல் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக பொருள் சேர்க்க போகிறதில்ல, கம்மியான பொருள் வச்சு தான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கிறேன். பச்சை மிளகாயை இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை நல்லா எண்ணெயோடு வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம், இல்லைனா வெங்காயத்தோட கலர் மாறிடும். சின்ன சைஸில் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நான் மிளகாத்தூள் சேர்க்கலை, ஏன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். உப்பு சீரகத்தூள் சேர்த்ததுனால அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி சாஃப்டாக வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் நான் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரம் இதை வதக்க தேவையில்லை, 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கினாலே போதும். பன்னீர் சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பித்த உடனே நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். பர்கரு, பிரெட் ஆம்லேட்டு இந்த மாதிரி எது செஞ்சாலும் அதுக்குள்ளே இதை ஸ்டஃபிங்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சேர்த்த எண்ணெய் அப்படியே வெளியே வந்துடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ.